எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு 250 கிராம் கீ ஊற்றிக்கலாம். நெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இங்கே சைடில் சிக்கனோட தயிர் ஊற்றி மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள், சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக வரும். நெய் சூடானதும் 6 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுடலாம். 250 கிராம் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். அப்புறம் 6லேருந்து 7 வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியும் குறைச்சும் சேர்த்திக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதும் 550 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். நாங்கள் சேர்த்துனது கல் உப்பு சேர்த்திக்கிறோம். நாங்கள் ஸோ இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம சீக்கிரமாக தக்காளியும் வெங்காயமும் வதக்கணுன்னா ஃபஸ்ட்டே சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளியும் வெங்காயமும் வதக்கிடும். அப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு போடுறோம். ஸோ 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆனதும் நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பிளெண்ட் ஆன பின்ன நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் கார்லிக் 100 கிராம், ஜிஞ்சர் 100 கிராம் ரெண்டும் சேர்த்தி ஸோ 100 கிராமாக எடுத்து அரைச்சி வச்சுது. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் பவுடர். ஸோ இதை ஆட் பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது 3ம் சேர்த்து நாங்கள் வீட்லேயே அரைச்சி எடுத்த பவுடர். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது கர்ட். 1 கப் கர்ட் போதும். இதே பேக்கெட் கர்டாக இருந்தால் 1 பேக்கெட் போதும். ஸோ நான் இதை ஹோம்மேடாக பண்ண கர்டு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது 1 kg சிக்கன். ஸோ நம்ம தயிரில் மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கன். ஸோ கண்டினியூஸாக நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். லெமன் 1 லெமன் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட முடியும். ஸோ சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஸோ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ சிக்கன் வெந்த உடனே நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1.25 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே நாங்கள் வாட்டர் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருந்தோம், அதுதான் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் இந்த டைமில். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கறிக்கு நம்ம 1 கிலோ அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது சீரக சம்பா அரிசி. ஸோ நீங்கள் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாசுமதி ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அரிசி கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு இருக்குது. நம்ம அடிக்கடி இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்து விடணும். அப்போ தான் நமக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பிரியாணி வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கீழே இருக்க ரைஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தம் விட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு, ஸோ ரைஸில் கொஞ்சம் புதினாவும் அதே கொத்தமல்லியும் நெய்யும் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தம் விட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு பிரியாணி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.